ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில். ஸோ இந்த வீடியோல ஒரு கால்குலேட்டர் வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதோட நேமும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, உள்ள அதே மாதிரி நம்மளோட அ டிவ் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது HTMLல. ஸோ இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா வந்து ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? இங்க நம்ம என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் அப்டின்னா, கால்குலேட்டர் அப்டின்ற நேம்லயே அந்த கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர்ன்னு கிரியேட் பண்ணுவோம். நீங்க கண்டெய்னர்னும் பண்ணிக்கலாம், ஒரு கால்குலேட்டர் அப்டின்னும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல கால்குலேட்டர் அப்டின்றதே வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா, ரீட் ஒன்லின்னு குடுத்தோம் இல்லையா? அந்த பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்ல. கால்குலேட்டர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஜஸ்ட் அத வந்து நம்ம டிசேபிள் பண்ணி வச்சிரலாம். அங்க வந்து நம்மளால எதையும் டைப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வேல்யூ வந்து நம்ம டிஸ்ப்ளே தான் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், இன்புட் அப்டின்றத குடுத்துட்டு, டைப் வந்து டெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கலாம். கிளாஸ் அதே மாரி டிஸ்ப்ளேன்னு குடுத்துக்கலாம். ஆ ஸோ கிளாஸ் ஆர் ஐடி ஏதோ ஒண்ணு நம்ம குடுத்தா போதும். நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த கிளாஸ் அப்புறமா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். அண்ட் இத வந்து நம்ம டிசேபிள் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த கிளாஸ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒண்ணு இப்டி கிரியேட் ஆயிருச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு டிவ் வந்து இந்த பட்டன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணிப்போம். ஸோ என்னென்ன பட்டன்ஸ் அந்த 1, 2, 3 வேல்யூஸ் அதுக்கப்புறம் பிளஸ், மைனஸ் இந்த மாரி நம்மளுக்கு சிம்பல்ஸ்லாம் வேணும் இல்லையா? அது எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்றதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கிளியர் அப்படின்றதுக்கு வந்து குடுத்துக்கலாம். இப்ப இது வந்து நம்ம ஆன் கிளிக் அப்படின்ற அதாவது இத கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு. இத கிளிக் பண்ணும்போது எனக்கு டிஸ்ப்ளே வந்து எனக்கு கிளியர் ஆகணும். ஸோ கிளியர் டிஸ்ப்ளே அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணணும். அடுத்த பட்டன் வந்து எனக்கு என்னன்னா, வேல்யூஸ். நான் ஒரு வேல்யூவுமே குடுக்கும்போது, எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகணும் அப்டின்னா, அது கூட வந்து எனக்கு அப் அண்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப் அண்ட் வேல்யூ அப்டின்றத குடுத்துக்கலாம். ஆனா ஈக்குவல் டூ அப்டின்றத வந்து குடுக்கும்போது மட்டும், எனக்கு அந்த வேல்யூ என்ன ஆகணும் அப்டின்னா, கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஈக்குவல் டூ நம்ம எப்போ குடுக்குறோமோ, அந்த பிளஸ் ஆர் மைனஸ் அதுக்கு ஏத்த மாரி அது என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிறணும். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி. ஸோ பிளஸ் அப்டின்றதுக்கு இது வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி நான் எல்லா நம்பர்ஸ்க்கும் வந்து ஏற்கனவே ரைட் பண்ணியிருக்க கோட வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இந்த அப் அண்ட் வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவல் டூ கிளிக் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து கால்குலேட் அப்படின்ற ஃபங்ஷன் வந்து எனக்கு கால் ஆகும். ஓகே. ஸோ இவ்வளோதான் நம்மளோட இந்த டிவ் அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு இன்புட் இல்லையா? இந்த இன்புட்க்கு அப்புறம் இருக்க இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ஒரு செப்பரேட் டிவ்க்குள்ள வந்து போட்டுக்கலாம். அத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீஸ் அப்படின்ற மாரி நம்ம வச்சுக்கலாம். கீஸ் ஆர் பட்டன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ டிவ் டாட் பட்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸோட ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஓகே. இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு செப்பரேட் ஒரு கண்டெய்னர்க்குள்ள நம்மளுக்கு இருக்கு. இத வந்து நம்ம சிஎஸ்எஸ் அந்த ஃப்ளெக்ஸ் அத யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன் வந்து எழுதுவோம். அத வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அப் அண்ட் வேல்யூ அப்படின்றதுக்கு வந்து எழுதலாம். ஸோ அப் அண்ட் வேல்யூல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேல்யூ வந்து குடுப்போம் இல்லையா? இதுல நம்ம அந்த டிஸ்ப்ளே அப்படின்றது டிஸ்ப்ளே அப்படின்றது நம்ம இந்த இடத்துக்கு இங்க தானே நம்ம இந்த டிஸ்ப்ளே அப்படின்றது குடுத்துருந்தோம். ஸோ இதுக்கானது தான். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த டிஸ்ப்ளே அப்படின்ற ஐடி. இப்ப அந்த டிஸ்ப்ளே அப்படின்ற ஐடியில அது ஒண்ணு ஒண்ணா நம்மளுக்கு ஆட் ஆகணும். நம்ம இங்க கிளிக் பண்ணும்போது, நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னா, எனக்கு அது இந்த இடத்துல ஆட் ஆகணும். அதுக்கு இத வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டிஸ்ப்ளே இதோட வேல்யூல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டாட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூல நம்ம இங்க இதோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம வந்து இதுல ஆட் பண்ணிறணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்றோம். அடுத்தது கிளியர் டிஸ்ப்ளே.
இந்த டிஸ்ப்ளேவ நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு அந்த சி அப்படின்றது இது பண்ணும்போது, வேல்யூ என்ன ஆகணும் அப்படின்னா, எல்லா வேல்யூமே எனக்கு வந்து எம்ப்டி ஆயிரணும். அதனால நம்ம வந்து எம்ப்டியா இத வந்து விட்டுர்றோம். ஸோ அடுத்தது கால்குலேட் பண்ணும்போது, நம்ம இதுல எவால் அப்படின்ற மெத்தட் வந்து இதுல யூஸ் பண்றோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால வேல்யூவ என்ன பண்ண முடியும்னா, கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த எவால் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த டிஸ்ப்ளேல என்ன இருக்கோ அந்த வேல்யூவ நம்ம வந்து அப்டேட் பண்றோம். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாரி ஜஸ்ட் அ ஓகே. இப்ப இத வந்து நம்ம குடுப்போம். ஸோ 7 பிளஸ் 9 பிளஸ் 7 அப்படின்றது வந்து எனக்கு இங்க ஒண்ணு ஒண்ணா அப் அண்ட் ஆகுது. அண்ட் ஈக்குவல் டூன்னு குடுக்கும்போது இந்த எவால் அப்படின்ற மெத்தட் வந்து எனக்கு எவாலுவேட் பண்ணிடுது. எவாலுவேட் பண்ணி அந்த ரிசல்ட்ட எனக்கு வந்து குடுக்குது. அண்ட் சி அப்படின்றது குடுக்கும்போது எனக்கு வந்து கிளியர் ஆயிடுது. இப்போ நான் இத வந்து ஜஸ்ட் இந்த கால்குலேட் அப்படியே குடுக்காம, நான் இத வந்து ட்ரை அண்ட் கேஷ்க்குள்ள வந்து இத குடுக்குறேன். இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன், ட்ரை அப்படின்றதுக்குள்ள இந்த பிளாக் ஆஃப் கூட நான் குடுத்துர்றேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்னா, இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து எனக்கு எரர் வந்து இது கேட்ச் பண்ணும். ஸோ இதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் டிஸ்ப்ளே டாட் வேல்யூ அந்த வேல்யூ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் எரர் அப்படின்ற மாரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு இங்க வந்து எதுவுமே இல்ல. இப்போ இந்த மாரி அது ஜஸ்ட் வந்து அது என்ன எரரோ நம்மளுக்கு அந்த எரர் வந்து இந்த இடத்துல இந்த மாரி வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இத குடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், இதுக்கான ஸ்டைலிங் வந்து குடுப்போம். ஸோ எப்பயும் போல என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த கால்குலேட்டர் அதாவது அந்த கண்டெய்னருக்கும், பாடிக்குமான ஸ்டைலிங். நம்ம எப்பவுமே இந்த ஃப்ளெக்ஸ் அப்டின்றத யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதையே வந்து இந்த ஸ்டைல்குள்ள குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைல் இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த மாதிரி சென்டர்ல நம்மளுக்கு வந்து இப்ப வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் ஃபீல்ட் அதுக்கப்புறமா பட்டன்ஸ வந்து அடுத்தது பண்ணணும். ஸோ இன்புட் ஃபீல்ட வந்து ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். ஸோ இன்புட் ஃபீல்டுக்கு வந்து இங்க குடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் ஃபீல்டு இந்த மாரி வந்துருச்சு. அடுத்தது இப்ப பட்டன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கு இல்லையா? இது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ கிரிட்ட யூஸ் பண்ணும்போது, நம்பளால அந்த பட்டனுக்கும் சரி, அந் அதாவது ரோ வைஸும் சரி, காலம் வைஸும் சரி, அத நம்பளால வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால நம்ம இந்த இடத்துல வந்து கிரிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது ஒரு கால்குலேட்டர் மாரி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஸ்ப்ளே கிரிட் அப்படின்றத வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ டிஸ்ப்ளே கிரிட். கிரிட் நம்மளுக்கு நார்மலா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இந்த மாரி 1 பை 1 இது வந்து கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கேப் இதுல நார்மலா எனக்கு ஒரு ஒரு பட்டனுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும்னு குடுத்தாச்சு. இப்ப டெம்ப்ளேட் காலம்ஸ்ல எனக்கு ஆக்சுவலி வந்து எத்தன காலம் வேணும் அப்படின்னா, 4 காலம்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துட்டோம். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல ரிப்பீட் எனக்கு 1 ஃபிராக்ஷன் அதாவது எல்லாமே அ ஈக்குவல் இதுல வந்து இருக்கணும். ஸோ இந்த ஈக்குவல் வித் அண்ட் ஹைட்ல இருக்கணும் அப்படின்றதுனால, நம்ம 1 எஃப்ஆர் அதாவது இது 4 காலம்ஸா நம்ம வந்து குடுத்துருக்கோம். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த பட்டன். ஸோ பட்டனுக்கு வந்து நான் ஹாவர் பண்றப்ப எனக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்றது அண்ட் பேடிங் சைஸு, அதுக்கப்புறமா கர்சர் இந்த மாரி பாயிண்டரா சேஞ்ச் ஆகுது இல்லையா? இது எல்லாமே. அடுத்தது ஹாவர் ஆகும்போது பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆவுறது. ஸோ இந்த மாரி. இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி நம்மளுக்கு இது எல்லாமே வருது. ஓகே. இப்ப நான் இத வந்து கிளியர் குடுக்கும்போது, எனக்கு இது ஃபுல்லா எனக்கு கிளியர் ஆயிடுது. இதுல வந்து நீங்க இன்னும் இத வந்து வேற ஸ்டைல், வேற ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரியும் இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இதுல வந்து சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு HTMLல கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்ப்ளே பண்றோம் அப்பெண்ட் யூஸ் பண்ணி. அடுத்தது கிளியர்க்கு வந்து ஒரு ஃபங்ஷனு, கால்குலேட்க்கு ஒரு ஃபங்ஷன். மோஸ்ட்டா நம்ம ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி இந்த மாரி ஃபங்ஷன்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கிரியேட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய மத்த ப்ராஜெக்ட்ஸையும் என்ன பண்ணுங்கன்னா, வியூ பண்ணி பாருங்க. அண்ட் அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம புதுசா என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து சிஎஸ்எஸ்ல என்னென்ன யூஸ் பண்ணலாம் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ட எப்படி வந்து நம்ம இதில கொண்டுட்டு வரலாம் அப்படின்றத பத்தி ஐடியா கிடைக்கும். தேங்க் யூ.